அனைவருக்கும் வணக்கம். நான் மஞ்சுளா, லண்டன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கூடயே ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆம், அது என்ன அப்படின்னா, அடிக்கடி எனக்குள்ள ஒரு கேள்வி வரும். என்னோட அம்மா என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி நான் என் குழந்தைய பார்த்துக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் நான் ஃபீல் பண்ணுவேன். என்னடா நம்ம இன்றைக்கி ப்ராப்பராக குக் பண்ணி கொடுக்கலையோ, இல்லை நம்ம நல்லா கவனிக்கலையோ, நம்ம அம்மா நமக்கு இது பண்ணாங்களே, நம்ம இதை செய்யலையா, அந்த மாதிரியெல்லாம் சில டைம் எனக்குள்ளே தோணும். எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. ஆனால் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ரெண்டையும் நான் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி நிறைய டைம் வந்து நான் யோசிக்கும் போது அதுக்கப்புறமா தான் நான் வந்து சில விடைகள் எனக்கு கிடைச்சிது. அது எந்த மாதிரி அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். அப்படி இருக்க வேண்டியதில்லை. அதாவது இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப நல்லதான். ஆனால் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கும். அது நமக்கு ஒரு ப்ரெஷராகவும் இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி ரொம்ப நம்ம கில்ட்டியாக வந்து அம்மானா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணணுங்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கால சூழ்நிலை நமக்கு வந்து எல்லாமே மாறி இருக்கு. இப்போ அம்மா இருந்த காலத்தில் இருந்த அவங்களுக்கு கிடைச்ச டைமு நமக்கு இப்போ கிடைக்குதா அப்படின்னா நிறைய அதுக்கு வேறுபாடு இருக்குது. அப்போ அதெல்லாம் நான் யோசித்து ஓகே நம்ம வந்து அந்த மாதிரி வந்து நினைக்க வேண்டியதில்லை அப்படின்னு. இதை கூட எனக்கு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அப்படி யோசிக்க வேண்டியதில்லை, நீ வந்து வேலைக்கும் போகிற, வீட்லேயும் பார்க்கணும், குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஸோ இந்த அளவுக்கு நீ பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னதான் அப்படி நினச்சிக்கிட்டாலும் சில டைம் வந்து ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கலையா, டைமுக்கு நம்ம கொடுக்கலையா, ஐயோ குழந்த வந்து பசின்னு கேட்குறாளே, அந்த மாதிரியெல்லாம் சில டைம் தோணும். ஆனால் வந்து நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம 2 பேரும் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற வீட்டில் 2 பேரும் வந்து ஒர்க்கை வந்து நம்ம பேலன்ஸாக, ஏன்னா இங்கே வந்து ஃபாரின் கல்ச்சரில் அது ஒரு ஒரு பெரிய ப்ளஸ். எல்லா ஹஸ்பண்டும் ஒய்ஃப் இருக்கும்போது கிச்சனில் நிற்பாங்க, அவங்களும் எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து அந்த பழக்கம் இல்லை. இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிட்டு வருது. இருந்தாலும் வந்து இன்னும் நம்ம ஜென்ரேஷனில் இப்போ மேபி வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப வந்து நியூக்ளியர் ஃபேமிலி போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. முன்ன நம்ம வந்து மாமனார் மாமியார் அந்த மாதிரி இருப்போம். அப்போ அந்த சமயத்தில் வந்து நம்மளால் வந்து அவங்கக்கிட்ட ஒரு வேலை சொல்கிறக்கோ அந்த மாதிரி ஒரு சில நெருடல்கள்லாம் இருக்கும். அவங்க வந்து அப்படி வந்து பழக்கப்படுத்திட்டாங்க. லேடிஸ்னால் இது பண்ணணும், ஜென்ட்ஸ். ஆனால் இங்கே வந்து அதாவது எல்லா நாட்டிலையும் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கிற ப்ளஸ்ஸை எடுத்துக்குவோம், மைனஸை தள்ளிடுவோம். அது நம்ம ஊர்லேயா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, என்றைக்குமே வந்து நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து அந்த பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து 2 பேருமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எங்களோட லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவார். குக்கிங் வைஸில் அவருக்கு எதுவும் தெரியாது. ஸோ நான் அதெல்லாம் பார்த்துட்டுனா என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மற்ற விஷயங்கள் அவர்னால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுப்பாரு. ஆனால் உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக அவர் தான் சமையல் பண்ணுவார். என்ன தெரியுதோ அதை வந்து செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நம்ம லேடிஸ் வந்து நம்மளை வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண தேவையில்லை. சில டைம் வந்து நமக்கே தோணும், நம்ம வந்து நம்ம அம்மா பண்ண அளவுக்கு பண்ணலையோ, நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கலையோ, நம்ம அங்கே போக முடியலையா, நம்ம இதில் இது பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு ஒரு இது வந்து தோணும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அது நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய இப்போ இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து நம்ம மட்டும் போதுமோன்னு நினைக்கிறாங்களோன்னு சில டைம் எனக்கு தோணுது. வேறு யாரும் தேவையில்லை அப்படி. ஆனால் நம்ம இருந்த காலகட்டத்தில் நம்ம லீவ் விட்டா அத்தை மாமா வீட்டுக்கு போவோம், சொந்தக்காரங்க வர்றதுனா ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ வந்து எல்லாருமே ஃபோனில் இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே பிஸி. யார் வராங்க, யார் போகிறாங்க, யார் வந்தால் என்ன, வரலைன்னா என்ன, அதை பற்றியெல்லாம் வந்து நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து என்ன மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போ நம்மளுடைய அந்த 80s 90s அந்த டைமில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு மனநிலை இருக்கும். அப்போ நம்ம வந்து
நமக்குன்னு நம்ம வந்து நெறையா லேடீஸ் வந்து மல்டி டாஸ்க். ஜென்ட்ஸ்னால அத பண்ண முடியாது. அது ஏன்னா வந்து அவங்க அதாவது பண்ண முடியாது மீன்ஸ் எப்படின்னா, நம்ம லேடீஸுக்குன்னு சில குவாலிட்டி இப்ப வந்து ஆண்களுக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலா ஒரு ஸ்ட்ரென்த் அவங்கனால ஒரு 20 கேஜி தூக்க முடியும்னா, நம்மனால 10 கேஜி தூக்க முடியும். ஸோ அந்த மாரியான சில விஷயங்கள் வந்து இருக்கு. இதுல வந்து நெறைய ஈக்குவாலிட்டின்னு பேசுறதுலயுமே வந்து நெறையா இருக்கு. அத நம்ம இனி ஃபியூச்சர் வீடியோல பேசுவோம். அ இந்த ஊர்ல எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே வந்து கிச்சன்ல வந்து இது குழந்தைகளுக்கும் வந்து சின்னதுலேருந்தே பசங்க, பொண்ணுங்க அப்படிலாம் இல்ல. அ இப்பயே வந்து என்னோட பொண்ணுல இருக்கிற ஏஜ் என்னோட ஃப்ரெண்ட் அவங்க வந்து இந்த ஊருக்காரங்க. அவங்க வந்து இப்பயே பெரிய நைஃப் எல்லாம் குடுத்து அவன வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா, இப்போ வரைக்கும் என்னால அத வந்து தைரியமா குடுக்க முடியல. எங்கேயா கை கட் பண்ணிக்குவாளா? அந்த மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஆ யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ லைஃப் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்விம்மிங் போறது, ஒரு குக்கிங் தெரியறது, அப்புறம் வெளிய போய் போறது, ஷாப்பிங் பண்றது இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்கில்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல அப்டின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நம்ம கல்ச்சருக்கும், அவங்க கல்ச்சருக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இதுல நம்ம நல்ல விஷயங்கள நான் வந்து எப்பயுமே எடுத்துக்குவேன். அதே மாரி நம்ம எல்லாரும் அத எடுத்துக்கணும். அதனால ரொம்ப கில்ட்டியா, அம்மாவா நான் பண்ணலையா அப்படின்னு அதாவது நமக்குன்னு அதாவது எத்தன வேலை செஞ்சாலும் நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்க நமக்குன்னு ஒரு மீன் டைம். ஆ அத வந்து நம்ம வந்து செல்ஃபிஷ்ஷா வந்து நம்மள வந்து செல்ஃப் கேர் பண்றதாகட்டும், இல்ல நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்றதாகட்டும், இல்ல நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நமக்கு புடிச்ச விஷயங்களா, இல்ல புக்கு படிக்கிறது, இல்ல நம்ம ஒரு தனியா உட்கார்ந்து ஒரு மூவி பார்க்கறது, இந்த மாரி நமக்குன்னு ஒரு மீன் டைம நம்ம கண்டிப்பா வந்து வந்து எடுத்துக்கணும். அதனால யாரும் ரொம்ப வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. யாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. அதுதான் உண்ம. தேங்க் யூ.